சரி ஏன் குட்டி பையா உன் கதையை நாளே வரை நறுக்குன்னு சொல்லு பாப்போம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அத பத்தி நான் பேச விரும்பல. டேய் கண்ணா, எதுக்கு கவலைப்படாதடா, நாங்க தான் இருக்கோம்ல. உனக்கு என்ன பண்ணணும் என்கிட்ட சொல்லு. என்ன பண்ணாலும் நடந்ததை மாத்தவா முடியும்? தம்பி நீ சொல்றத கேட்க கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஓவரா தான் நடந்து இருக்கு. முடிஞ்ச என்ன எதையும் மாத்த நடந்துச்சு முடியாது. சொல்லி இனிமே தொலையா. நடக்க போறத மட்டும் பாரு. கேக்குறோம், வாய் ஆனா, திறக்கறானான்னு பாரு. உன்னால ஒரு விஷயத்தை மாத்த முடியும். உன் எதிர்காலம். அதுல நாங்க கில்லாடிங்க. அதுல நாங்க டாக்டர்ஸ். எதிர்காலம் என்னன்னே தெரியாம எப்படி மாத்துவீங்க? அது எப்படின்னா உன் எதிர்காலத்தை மாத்த உன் கடந்த காலத்தை மறக்கணும். ஆமா, மறந்துடணும். பார்சிங்க, கெட்டது நடக்கிறது சகஜம். நம்ம நினைச்சாலும் எதையும் மாத்த முடியாது. சரி. தப்பு. இந்த உலகம் உனக்கு முதுக காட்டும் போது திருப்பி உன் முதுக காட்டுறதுல என்ன தப்பு? ஆமா, அப்புறம் அடுத்தது என்னன்னு மட்டும் தான் யோசிக்கணும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். ஆனா எனக்கு இப்படி யாரும் சொல்லி தரலையே. ஏன்னா இங்க பாடத்திட்டமே வேற. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லு. ஹக்கூனா மட்டாடா. என்ன? ஹக்கூனா மட்டாடா. ஹக்கூனா மட்டாரா. நிறைய பேர் இது முதல் தடவை கேட்கும் போது ஏதோ கெட்ட வார்த்தை நினைப்பாங்க. இப்ப கேட்ட அதுக்கான உடனே சில அர்த்தத்தை பேர் தாளம் போட சொல்றேன். ஆரம்பிச்சிடுவாங்க, ஹக்கூனா மட்டாடானா கவலை ஏதும் இல்லைன்னு அர்த்தம். ஏன் பறக்க வட்டி? நான் தானே முதல்ல இங்க வயசுல ஒண்ணு மூத்தவன் நான் தான். என்ன சொன்னா கேளு. சரி விட்டு தொலை, சேர்ந்தே அந்த பையன் இருக்கட்டும். ஆரம்பிக்கலாம். 1 2 Hakuna Matata.